Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Jurassic World Chaos Theory Season 1 Episode 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம டேரியஸையும் பென்னையும் ராப்டாருங்க வளைச்சு அட்டாக் பண்ணி கடைசியில தப்பிச்சு எப்படியோ வீட்டை விட்டு வெளியே வந்துட்டானுங்க. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா வெளியிலயும் ஒரு டைனோசர் செவன்னு கண்ணை வச்சுக்கிட்டு வேகமா அட்டாக் பண்ண வருது. பென்னு தப்பிக்க பார்ப்பான். ஆனா டேரியஸ் வெயிட் பண்ணும்பா. கரெக்டா அது பக்கத்துல வந்து ஜம்ப் பண்ணும்போது இவனு ரெண்டு பேரும் அந்த பக்கம் இந்த பக்கம் ஜம்ப் பண்ணுவானுங்க. அது கதவை உடச்சுக்கிட்டு உள்ள போயிடும். சரி இந்த கேப்ல எஸ்கேப் ஆகலாம்ல. அடிச்சு புடிச்சு முக்குன்னு முக்கி என்னென்னமோ பண்ணி கார்ல போய் ஏறிடுவானுங்க. இல்ல இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? கார் சாவிய கேபின்ல வச்சுட்டு வந்துட்டான். வெளியில மட்டும் லைட்டா ஒரு ஃபிங்கர் அண்ணிட்டாலே போதும் கவ்வுன்னு கவ்வி தள்ளிரும். அது வேற விடாம கண்டமே இடிச்சுக்கிட்டே இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் ஆப்போசிட்ல பென்னோட வேனை பார்ப்பான். அதுல சாவி இருக்குது. ஆனா வெளியில போனா மாட்டிக்குவானுங்க. அங்கதான் டேரியஸ் சூப்பரா அவனை யோசிப்பான். என்னன்னா இவங்க வீடு இருக்கிறது ஒரு ஸ்லோப்ல தான். வண்டியை நியூட்ரல்ல போட்ட உடனே அது பாட்டுக்கு வண்டி மூவ் பண்ணி போகும். அந்த டைனோசர் பின்னாடி ஏறி நின்று அதுலயே டிராவல் பண்ணிட்டு வருது. எங்க போனாலும் உன்னை நான் விட மாட்டேன்டா கொய்யாலைகளான்னு. இதையே நம்ம பையன் அட்வான்டேஜா யூஸ் பண்ணி வண்டியை ஸ்டாப் பண்ணா பஞ்சாயத்து. அதனால வண்டியை அப்படியே ஓட விட்டுட்டு 3, 2, 1 வெளியில குச்சிருவானுங்க. இவனுக்கு நல்ல நேரம் வண்டி அங்க ஓரமா போய் சொருகி அந்த டைனோசர் மறுபடியும் அட்டாக் பண்ண வரும். பட் ஒரு வழியா பென்னோட வண்டியில போய் ஏறி அந்த அட்டாக் பண்ண வந்த டைனோசரை ஷாக்கெல்லாம் கொடுத்து தெறிக்க விட்டுட்டு வண்டி எடுத்துட்டு எஸ்கேப். கொஞ்சம் விட்டுருந்தா செத்துருப்போம். நல்ல வேலை எஸ்கேப்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி அந்த ராப்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா வேட்டிட்டு வரும். பென்னு வேற வழி இல்லன்னு வண்டியை அப்படியான்னு திருப்புறன்னு அந்த ஹில்லுல இருந்து கீழே விழுந்து செத்து தொலைஞ்சிருப்பான். ஜஸ்ட் மிஸ். இப்ப நம்மளுக்கு மலை மேல இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கானுங்க. மலையில இருந்து கீழே இறங்கும் போது எப்படியும் ஹேர் பின் பென் தானே வச்சிருப்பாங்க. சோ ஃபுல் வேகத்துல ஓட்ட முடியாம பார்த்து ஓட்டிட்டு போவானுங்க. சரி ஒரு வழியா தப்பிச்சாச்சுன்னு பார்த்தா மறுபடியும் செவன்னு சிவப்பு கலர் கண்ணோட அந்த ராப்டர் அடிச்சு புரண்டு ஓடி வந்துட்டு இருக்குது. இவனுங்களும் வண்டியை வேகமா ஓட்டி பாப்பானுங்க, இடிச்சு தள்ளி பாப்பானுங்க. எதுக்குமே அசர மாதிரி இல்ல. சோ பென்னு வேற வழி இல்லாம மலையோட ஸ்லோப்ல வண்டி இறக்கிடுவான். நல்ல வேலை எதுலயுமே முட்டல. கீழே சேஃப்டியா வந்து சேர்ந்துருவானுங்க. அந்த ராப்டார்ஸுங்க ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தா அது ரிட்டர்ன் போயிருச்சுங்க. பென்னு பாத்தியா நம்மள வேட்டையாடுறாங்கம்மா. ஆனா டேரியஸுக்கு இப்போ நம்பிக்கை இல்ல. இதுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா? இல்ல ஏதோ வந்து அட்டாக் பண்ணிருச்சுங்க. வழக்கமா ராப்டார்ஸ் இதைத்தானே பண்ணுங்க. ஆனா டேரியஸ் இப்ப குழம்பி போயிருக்கான். ஏன்னா அதுங்கெல்லாம் ராப்டார்ஸ் மாதிரி இல்ல. அதெல்லாம் பார்க்க அட்ராசி ராப்டார்ஸ் மாதிரியே இருக்குது. அதுங்களை ஆக்சுவலா ஹண்ட் பண்ண ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பானுங்க. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் லாக்வுட் எஸ்டேட்ல உள்ளதுங்க. இதையவே ரிலீஸ் பண்ணா ஒருவேளை தப்பிச்சிருச்சோ அப்படி இப்படின்னு குழப்பத்துல இருப்பான். ஆனா பென்னு கான்பிடென்ட்டா இருப்பான் நம்மள வேட்டையாடுறாங்கன்னு. டேரியஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கோஇன்சிடென்ஸ். சரி அப்படி கோஇன்சிடென்ட்னா இப்ப நம்ம டேரியஸை நைட்டு நேரம் அட்டாக் பண்ண வந்தாங்கல்ல அதே மாதிரி தான் பென்னையும் அட்டாக் பண்ண வந்திருப்பாங்க. சரி அப்படி இது கோஇன்சிடென்ஸ்னா நம்ம டேரியஸ் சேஃப்டி காண்டி வச்சிருக்க பெல்ஸ் கேன்ஸ் அலாரம் எல்லாத்தையும் கட் பண்ணுது. ஏன்னா உள்ள யாராச்சும் வந்தாங்கன்னா அது அடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதை பார்க்கும்போது டேரியஸ்க்கு கொஞ்சம் வியர்டா தான் இருக்குது. சரி அப்படியே இந்த வேலையை யாரோ பண்றதாவே இருந்தாலும் யார் இதை பண்ண போறா எதுக்காக பண்ணணும்னு கேட்டா அது பென்னுக்கு தெரியல. அப்படியே உனக்கு தெரியணும்னா நான் உள்ளுக்குள்ள கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். நீ வேணா போய் செக் பண்ணி பாருமா. போய் பார்த்தா வண்டிக்கு பின்னாடி ஒரு பெரிய ரூமையே செட் பண்ணி வச்சிருக்கான். அப்புறம் அங்கங்க இருக்கிற எல்லா நோட்ஸையுமே ஒன்னொன்னா செக் பண்ணி பார்ப்பான். பார்த்தா ஏகப்பட்ட டேட்டாஸை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். என்ன குடும்படான்னு திரும்பினா உட்கார்ந்து இருக்க சீட்டுல ஷூ இருக்கும். அதுல பார்த்தா ஸ்பூன் இருக்கும். அதுக்குள்ள பார்த்தா சாப்பாடு இருக்கும். சாப்பிடுற தட்டு இல்லன்னு எதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கான் பாருங்க. இதெல்லாம் பென்னோட தியரிஸ். இப்போதைக்கு பென்னுக்கு இதை யாரு பண்றான்னு தெரிய வேண்டாம். ஆனா எதுக்காக பண்றாங்கன்னு தெரிஞ்சா போதும். இவனுக்கு அந்த டாட் ஜுராசிக்ங்கிற வெப்சைட்ல இருந்து யாரோ மெசேஜ் அனுப்புனாங்கல்ல அவங்க தான் கல்பரேட்டா இருக்கும்னு பென்னுக்கு டவுட். ரைட்னு டேரியஸ் சாமிக்கு கால் பண்றேன்னு போன் எடுப்பான். அதான் நம்ம டோராக்கு. இப்ப நம்ம டோரா வந்து பீரோவா மாறிட்டா. அதனால அவன் உண்மையான பேரை வச்சு சாமினே கூப்பிடுவோம். போன் பண்ணலான்னு டேரியஸ் போன் எடுத்தா பென்னு கொஞ்சம் கூட யோசிக்காம போனை புடிங்கி வெளியில போட்டுருவான். எதுக்குன்னா ட்ராக் பண்ணிடுவாங்களாமா. ஒரு நிமிஷம் ஷாக்ல இருப்பான் டேரியஸ். அட வீணா போனவனே ஏன்டா இப்படி பண்ணனு. அட ட்ரேஸ் பண்ணிடுவாங்கப்பா. அதான் சேஃப்டிக்கு பண்ணப்பா. அட வீணா போனவனே அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணா வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கு 50,000 ரூபாய் போனை இப்படித்தான் தூக்கிட்டு வீசி ஆடான்னு கேப்பான். ஓ போனை சுவிட்ச் ஆஃப் எல்லாம் பண்ணலாமா எனக்கு தெரியாம போச்சேன்னு அப்படியே சமாளிப்பான். சரி மொத்தத்துல போன் போச்சு. சரி இப்ப எல்லாத்தையுமே அலர்ட் பண்ணும். போன் இருந்தா ஈஸியா பண்ணிருக்கலாம். இப்ப எப்படி டெலிபதி மூலியமா பண்ணுவியான்னு கேட்டா சாமி பென்னுக்கு ஒரு பேக்கேஜ் ஒன்னு அனுப்பியிருப்பான். அதுல பாத்தீங்கன்னா அவளோட ரிட்டர்ன் அட்ரஸ் இருக்கும். அவளை போய் மீட் பண்ணாலே போதும். மத்தவங்க எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு சொல்லி அவளுக்கு நல்லாவே தெரியும். போய் அலர்ட் பண்ணிட வேண்டியதானே. இப்ப அவ இருக்க இடம் டெக்சாஸ். இப்ப நம்ம அங்கதான் போறோம்னு சாலியா வண்டியை ஓட்டிட்டு அவனுக்கு பாட்டுக்கு போவானுங்க. அந்த டைம் பென்னுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக். என்னடா படிச்சு டயர்டாகி நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது ஏதோ அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வரும். யாரான்னு கேட்டா விண்டோவை பாடுறா விளக்கன்னு சொல்லும். விண்டோவை பார்க்கணுமான்னு எட்டி பார்த்தா நம்ம ப்ரூக்லின். உடனே அவளை கூப்பிட்டுக்கிட்டு அவன் படிக்கிற காலேஜோட ஃபேவரட் ஸ்பாட்டுக்கு கூட்டு போயிருவான். பென்னுக்கு காலேஜ் படிக்கிறது நல்லா தான் இருக்குது. ஆனா சில டைம் அவனுக்கு போர் அடிக்குது. சொல்ல போனா இவங்களுக்கு காட்டுல டைனோசர் கூட கபடி ஆடி அந்த வாழ்க்கையே புடிச்சு போச்சு. இப்ப நார்மல் லைஃப் வந்தோன்னா போர் அடிக்குது. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே மேல பாத்தீங்கன்னா அந்த டைனோசர்ஸ் எல்லாம் பறந்து போகும். அதாவது அந்த பறக்கிற டைனோசர்ஸ். மொத்தத்துல இதை வச்சு பார்க்கும்போது பென்னு நல்லா படிச்சுட்டு இருக்கான். அதே நேரம் நம்ம ப்ரூக்லின் இதுக்கு முன்னாடி சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா இருந்தா. ஆனா
இப்போ ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டா மாறிட்டான். அவன் அந்த டார்க் ஜுராசிக்ங்கிற வெப்சைட்டையும் ஃபாலோ பண்றான். சொல்ல போனா அவளுக்கு அதை காமிச்சதே நம்ம பென்னு தான். அதுல இருக்கிறதெல்லாம் சும்மா எக்ஸாஜரேட் பண்ண ஒரு கதை மாதிரி தெரியலாம், ஆனா உண்மையா இருக்குங்கிற மாதிரி பென்னு சொல்லுவான். அப்படியே ஜாலியா பேசிக்குவாங்கன்னு வைங்க. இதுதான் கடைசியா நம்ம ப்ரூக்லின் பென்னை பார்த்து பேசிட்டு போனது. அதுக்கப்புறம் தான் அவ இறந்துட்டா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டே வண்டியை ஓட்டு போவான். அந்த டைம் பயங்கரமா தூக்கம் வரும். ஐயோ தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே சைட்ல பார்ப்பான். இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு கார் ஒன்று வந்துகிட்டு இருக்கும். உடனே பென்னு வண்டியை வேகமா ஓட்ட ஆரம்பிச்சிருவான். அந்த டைம் டேரியஸ் எந்திரிச்சு, ஐயோ டைனோசர் விரட்டினதுல எல்லாத்தையும் மறந்துட்டேன், வண்டி அப்படி ஓரமா நிப்பாட்டுப்பா, பாத்ரூம் போகணும்பா. ஆனா பென்னு கண்டுக்காம பாட்டுக்கு ஓட்டுவான். ஏ டூட் என்னாச்சு, நேக்கு போணும் மேன், வண்டியை ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னா நம்மள ஃபாலோ பண்றாங்கப்பா. அட வீணா போனவனே, நம்ம ராப்டார்ட்ட இருந்து எஸ்கேப் ஆகி பல மணி நேரம் ஆச்சு, இன்னுமா தூக்க வெறியில இருக்க, ஏந்திரி. அதெல்லாம் ஒன்னும் ஃபாலோ பண்ணலாமா, காரு ஃபாலோ பண்ணுறா காட்டெருமையாம்பா. பார்த்தா நிஜமாவே கார் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. பென்னு செக் பண்ணி பார்த்துட்டான். எப்படின்னா காரை இவன் ஸ்லோ பண்ணும் போதெல்லாம் அந்த வண்டியும் ஸ்லோ ஆகுது, ஸ்பீட் பண்ணும் போதெல்லாம் அதுவுமே ஸ்பீட் ஆகுது. சரின்ட்டு முன்னாடி போயிட்டு இருக்க ஒரு காரை ஓவர்டேக் பண்ணுவாங்க, அதுவுமே ஓவர்டேக் பண்ணிட்டு வரும். அப்படின்னா இவங்க காரையும் ஓவர்டேக் பண்ணிருக்கலாம்ல, ஆனா பண்ணல, ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் வருது. அப்படின்னா ஏதோ சரியில்லைன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே பென் என்ன பண்ணுவான், வண்டியை நல்லா அடிச்சு ஓட்டுவான். அப்படி ஓட்டினவனுங்க பின்னாடி பார்த்துக்கிட்டே வந்து முன்னாடி போயிட்டு இருக்க டைனோசர் மேல இடிச்சிருப்பானுங்க. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். அது வந்து பார்த்துட்டு, ஏண்டா வண்டியை ஒழுங்கா ஓட்ட மாட்டீங்க, வேலைக்கண்ணைகளா, ரோட்ல இப்படிதான் ஓட்டுவீங்களா அப்படின்னு வண்டியா திட்டுற மாதிரியே லுக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணி போகும். அந்த டைம் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்த காரு அட்டாக் பண்ண வரும்னு பார்த்தா இவங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போகும். அப்படின்னா யாரும் இவங்களை ஃபாலோ பண்ணல. கொஞ்ச நேரத்துல பென்னு பீதி ஆகிட்டான். சரி ரைட்டுன்னு வண்டியையும் விடிய விடிய ஓட்டிட்டே வந்துட்டானுங்க. நம்ம டேரியஸ் தான் பாவம், அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. பாத்ரூம் போயே ஆகணும், இல்லன்னா இந்த கேபினே வெடிச்சு செதறிடும். ஓகேவான்னு கேட்பான். சரி எதுக்கு பஞ்சாயத்துன்னு ஒரு கண்ணாடி சாரை கொடுப்பான். இதுக்குன்னா அதுல போய்க்கணுமாமா. என்னடா லூசுத்தனமா பேசிட்டு இருக்கேன்னா, நான் அதைத்தான்ப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்பா. ஐயோ இவன் பிறவி பைத்தியமாவே மாறிட்டான் போல என்ன டேரியஸ் பதறுவான். இப்ப என்னன்னா கேஸ் தீந்துகிட்டே வருது, 37 மைலுக்கு மேல வண்டி ஓடாது, அதுக்கு கூட நிப்பாட்ட மாட்டான் போல. அப்புறம் டேரியஸ் கெஞ்சி சரி நிப்பாட்டன்னு நேரா கேஸ் ஸ்டேஷனுக்கு வருவானுங்க. அப்ப அங்க இருக்க டைனோசரை பார்த்தவனே டேரியஸ் சொல்லிடுவான், நார்த்ல இருந்து இது மைக்ரேட் ஆகி இங்க வருது போலன்னு. உடனே பென்னு கேஷுவலா அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டேஷன்ல போய் நிப்பாட்டலாம்பா. விடிய ஒருத்தனை ஒண்ணுக்கு போக விடாம அமுக்கி வச்சுக்கிட்டு அடுத்த ஸ்டேஷன் உடனே நீ நிப்பாட்டியா இல்ல ஓடுற வேன்ல இருந்து நான் குதிக்கிட்டுமாம்பா. வேற வழி இல்லாம நிப்பாட்டிடுவான். ஆனா பென்னுக்கு இன்னுமே பயம், யாராச்சும் ஃபாலோ பண்ணி வராங்களான்னு. ரோட்ல பார்த்தா ஒரு ஈ காக்கா கூட இல்ல. சரின்ட்டு நம்மளால கேஸை ஃபில் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு யாரோ அங்க போன் பேசிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒருத்தன் சீக்கிரமா வாங்க, இங்க தேடிட்டு இருக்குது இங்கதான் இருக்குதுன்னு சொல்லுவான். உடனே பென்னுக்கு பீதி ஆயிரும், ஆஹா மறுபடியும் வந்துட்டானுங்களான்னு. அப்ப டேரியஸ் பென் இப்படி கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு, நான் கண்டிப்பா நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கவே மாட்டேன், ஏன்னா கேட்டா கதையா சொல்லுவான்ல. சரிவா சட்டு புட்டுன்னு போலான்னு உடனே அட கேஷ பே பண்ணு நான் வந்துடுறேன்னு அவன் பாட்டுக்கு கடைக்குள்ள போவான். பென்னுக்கு பயம், ஐயோ அந்த மொட்டை பைய கோர்த்து விட்டானே, எப்ப எவன் வேணாலும் வந்து அட்டாக் பண்ணுவானே, என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு. டேரியஸ் அந்த ஆள்கிட்ட போய் பேசும்போது அவர் அந்த டைனோசருக்காக அந்த டிபிடபிள்யூக்கு போன் பண்ணி சொல்லியிருப்பாரே தவிர மத்தபடி இவனுங்களெல்லாம் எதுவும் போட்டு தந்த மாதிரிலாம் தெரியல. சரின்னு காசு கொடுத்துட்டு எங்களுக்கு வேற வழி இல்ல, நாங்க கிளம்புறோம், நீங்களே பாத்துங்கம்மானா. அப்ப அவன் பெண்ணை பார்த்துட்டு உன் ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் பஞ்சாயத்தா, ஏன் வியாடா நடந்துக்கிறான்னு கேட்பான். அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேர்த்தையும் எங்கேயோ பார்த்த மாதிரியே ஒரு பீலிங் எங்கன்னு யோசிக்கும் போது உடனே பென் வந்து, அட வேற எங்கேயும் இல்லைங்க, நாங்க இங்க தாங்க எங்கேயாச்சும் குப்பை பொறுக்கிட்டு திரிவோம். அது மட்டும் இல்லாம உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்க, அதுல எவனையாச்சும் பார்த்திருப்பீங்க, ஆளை விடுங்க கிளம்புறேன்பா. ஆனா அந்த ஆளு கண்டுபிடிச்சிட்டான், ஏதோ 7ன்னு வருமேன்னு. அட அது நியூ பிளாக் 6 சொல்லிட்டு இருக்கும் போதே பென் அடிச்சு புடிச்சு டேரியஸ் எழுத்துட்டு வருவான். எனக்கு எங்கேயுமே நம்பிக்கை இல்ல, நம்ம சீக்கிரமா போகணும்னு. டேய் அவரு வெறும் கேஸ் ஸ்டேஷனை பாத்துக்கிறவரு, அவரை பார்த்து ஏன் பயப்படுறான்னு கேட்டா அந்த ஆளு ஒரு போன் பண்ணா, எனக்கு அதான் டவுட்டா இருக்குதுமா. அதான் அவரு சொன்னாரு டிபிடபிள்யூக்குன்னு. அந்த மேட்டர் சொன்னா இல்ல நம்மளை ஏமாத்துறதுக்காண்டி அப்படி சொல்லியிருப்பான், நான் யாரையுமே நம்ப மாட்டேன்பா. டேரியஸ் பார்த்துட்டு, டேய் நம்மளை யாரும் ஃபாலோ பண்ணல, கொஞ்ச நேரம் நார்மல் ஆயிரு, நம்ம கிட்ட போனும் இல்ல, நம்மளை யாரும் ட்ராக்கும் பண்ண முடியாது, அண்ட் இவரையே நம்ம தற்செயலா தான் மீட் பண்ணிருக்கோம், எனக்கு ஒண்ணுக்கு வரலன்னா அதுவும் இல்ல, அதெல்லாம் எதுவும் ஆகாதுன்னா பென்னு அப்போ நம்ப மாட்டான். ஆனா தெரியாத யாரோ ஒருத்தர் ராப்டாரை வச்சு இவங்க எல்லாத்தையும் கொல்ல ட்ரை பண்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சேஃபா இருக்கமா இல்லையான்னு சொல்லி எப்படி உன்னால சொல்ல முடியுது, எனக்கு புரியல அப்படி இப்படின்னு அவன் ரொம்ப பேசும்போதுதான் டேரியஸ்கே புரியுது, நம்ம ப்ரூக்லின் செத்து போயிட்டால, அந்த மாதிரி மத்தவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவுமே பயப்படுறான். டேரியஸ் இருந்துட்டு, நீ சொல்றத நான் நம்புறல, நான் சொல்றத நீயும் நம்பு, நீ ஒண்ணு கவலைப்படாதன உடனே பென்னுக்கு கொஞ்சம் சரி ஓகே பதற வேண்டாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அங்க இருந்துச்சே ஒரு டைனோசர். அது என்ன பண்ணும், திடீர்னு அதோட கொம்ப தீட்டுறேன்னு சொல்லி அந்த கேஸ் ஸ்டேஷனோட கம்பியில வச்சு தேய்னு தேய்க்குமா, அது அங்க இருக்க கம்பிக்குள்ள மாட்டிக்கிச்சு. உடனே கண்டமேனி ஆட்ட ஆரம்பிச்சிருமா, கேஸ் ஸ்டேஷனே ஆடும். அது மட்டும் இப்படியே இழுத்துட்டு இருந்துச்சு, மொத்த கேஸ் ஸ்டேஷனும் அப்படியே உடஞ்சு விழுந்துரும். அதனால பயிலுக்கு அதுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு சைலண்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொம்ப பிடிச்சி வெளியில இழுத்துட்டு இருப்பானுங்க. அந்த டைம்னு பார்த்து இது கத்துல இதோட கூட்டம் அங்க இருந்து வர ஆரம்பிச்சிரும். அதுங்க மட்டும் இப்ப உள்ள என்ட்ராச்சுன்னா மொத்த கேஸ் ஸ்டேஷனும் காலி. டேரியஸ் ஐயோ சைலண்ட் ஆறுன்னு எவ்வளவு சொல்லுவான், கேட்கல. அங்க இருந்து ஃபியூயல் பம்பை தட்டி விட்டு அதுல இருந்து ஃபியூயல் கண்டமேனிக்கு வெளியில வர ஆரம்பிச்சிரும். எனக்கு ஒண்ணுதான் புரியல, அங்க வேல்யூ என்டர் பண்ணா மட்டும் தான் ஃபியூயல் அதுல வரும், அது எப்படி இப்படி தட்டி விட்ட உடனே ஃபியூயல் வருது, சம்திங் ராங். சரி அதெல்லாம் ரொம்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். மொத்தத்துல ஃபியூயல் லீக் ஆகி அந்த கம்பி எல்லாம் உரசி அதுல இருந்து வர தீப்பொறியில அந்த பெட்ரோல் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த கடைக்காரன் என்னடானா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். சொட்ட போய் அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை கொண்டு வாடான்னு தான் உள்ளே ஓடுவான். அந்த அளவுக்கு பிரில்லியன்ட் பாருங்க. இங்க இவனு எப்படியாச்சும்
அந்த கொம்பை வெளியெடுத்தாகணும்னு ஜெய் மயில்மதின்னு காட்டு கத்திட்டு இழுப்பானுங்க. அந்த கொம்பெல்லாம் வர்ற மாதிரியே தெரியல. இன்னும் கொஞ்ச நேரம் இதே மாதிரி திபு திபு திபுன்னு எரிஞ்சதுன்னா மொத்த பெட்ரோல் பங்குமே வெடிச்சு எல்லாரும் செத்துருவாங்க. இவனுக்கு எப்படியாச்சும் இந்த டைனோசரை காப்பாத்தி ஆகணும். அதுக்கப்புறம் எப்படியோ போராடி வெளியே கொண்டு வந்துருவானுங்க. அந்த டைனோசரை சுத்தி நெருப்பு இருக்கிறதுனால அதால வெளியில வர முடியல. அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை கொண்டு வந்தவனும் பயந்து போய் அதை கீழே போட்டுருவான். அப்ப பென்னு தான் வழக்கம் போல பல்ட்டி எல்லாம் போட்டு ஹீரோயிசம் பண்ணி அந்த நெருப்பு அணைச்சு ஃபியூயல் ஸ்டேஷனை காப்பாத்திடுவானுங்க. எப்படி அருமையா அந்த டைனோசரும் அதோட கூட்டத்துக்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. ஸ்டேஷனையும் காப்பாத்தியாச்சு. இதையெல்லாம் பார்த்து அந்த கடைக்காரர் அசந்து போய், ஆமா நீங்க எப்படி அந்த தீவுல இவ்வளவு கஷ்டப்பட்டு சர்வை வானீங்க, அதை கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்பாரு. எப்பவுமே நாங்க எல்லாத்துக்குமே ஒன்னா இருந்தோம். பயத்தை கண்டு நீங்க பயப்படாம அந்த பயத்தையே பயமுறுத்தணும். எப்படின்னா கரண்டுக்கே கரண்ட் ஷாக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி ஒன்னா இருந்தீங்கனாலே போதும், எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு கொஞ்சம் சென்டிமெண்டா போனோடனே அந்த கடைக்காரன் அப்படியே ஷோல்டர்ல வில்லத்தனமா கைய வச்சு, அவ்வளவு சீக்கிரத்துல உங்களை நான் இங்க இருந்து விட்டுருவானு சொல்லுவான். அட நாசமா போன நண்டு மண்டக்காரா, இவ்வளவு நேரம் நல்லா தாண்டா பேசிட்டு இருந்தேன், இப்ப என்னாச்சுன்னு கேட்டா இந்த ஃபியூயல் ஸ்டேஷன் அவர் கடையவே காப்பாத்திருக்கானுங்க. அது எப்படி விருங்கையோட அனுப்ப முடியும்? அதனாலதான் அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு தேவையான ஐட்டம் எல்லாத்தையுமே கொடுத்து அனுப்பி விடுறாரு. அதைத்தான் வில்லத்தனமா இருந்தாலும் சொல்லியிருக்கான். கொஞ்ச நேரத்துக்குள்ள பெண்ணுக்கு அடிவயர்லாம் கலக்கிருச்சுன்னா பாருங்க. சரி, அதுக்கப்புறம் ஃபியூல் எல்லாம் மெதுவா ஃபில் பண்ணிட்டு நல்லா சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சுக்கிட்டு ஜாலியா வண்டி எடுத்துட்டு கிளம்புவானுங்க. அப்போ இவங்க போற வழியில ஒரு கார் ஒண்ணு நின்னுட்டு இருக்கும். டேரியஸ்க்கு லைட்டா டவுட் ஆகும். ஆனா அவன் பெண்ணு பேசுறத கேட்டு இருந்தவனே அதை நோட் பண்ணாம விட்டுருவான். அப்புறம் ஜாலியா பேசிக்கிட்டே சாமியை பார்க்க போயிருவானுங்க. இப்படி அவங்க போறத பார்த்த உடனே ஓரமா நின்னுட்டு இருந்த வண்டி அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிஜமாவே இவனுல எவனோ ஒருத்தன் விரட்டுறான். அது யாரு என்னன்னு சொல்லி அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.